அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தனுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300 அந்த நூலில் நாம் இன்னைக்கு 284வது பதிவு பார்க்குறோம். பாடல் எண் 283. இப்போ இந்த பாடலில் லக்னாதிபதி விரயத்தில் இருந்தான், அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதியும் மறைவு தானங்களில் இருந்தான். எந்த மாதிரி பலன்கள் விளையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் பாருங்க. முதல்ல பாட்டை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். 1அவன் விரயத்தில் ஏற மாதே 9 6 ஈராறில் ஏற பண்ணவே இவனுக்கு பாக்கியம் மெத்த பண்டு பொருள் எல்லாம் விரயம் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த முதலடி எடுத்துக்கிட்டோம்னா 1அவன் விரயத்தில் ஏற, அதாவது 1ஆம் இடத்து அதிபதி. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை தான் 1ஆம் இடத்து அதிபதினு சொல்லுவோம். அந்த 1ஆம் இடத்து அதிபதி விரயத்தானமான 12ஆம் இடத்துல போய் இருந்தால் மாதே, இது மகனு முன்னிலை அப்படிங்கிற இலக்கண வார்த்தைக்குள்ள அடங்கும். ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவளுக்கு சொல்லுவது போல அமைவது. 9 6 9ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ, ஈராறில் 12ஆம் இடத்துலையோ, இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அந்த பாக்கியஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த 9ஆம் இடத்து அதிபதி போய் அமர்ந்தால், அப்ப லக்னாதிபதியும் விரயத்தில் ஏறிட்டாங்க. அந்த லக்னத்துக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்து அதிபதியும் மறைவு ஸ்தானமான 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல உட்கார்றாங்க. அப்ப லக்னாதிபதியும் கெட்டுட்டாங்க, பாக்கியஸ்தானத்து அதிபதியும் கெட்டுட்டாங்க. அப்ப அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலன்கள் விளையும் அப்படின்னு சொன்னா, 1ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி விரயங்களை தந்தாலும் கூட அந்த ஜாதகனுக்கு அது அயனசயன போகஸ்தானமா இருக்கிறதுனால அவன் போகங்களை அனுபவிப்பான், சுகங்களை அனுபவிப்பான், சந்தோஷங்களை அனுபவிப்பாங்கிறது ஒன்று இருக்க விரயமும் ஏற்படும். எந்த மாதிரி விரயம் அப்படின்னு சொன்னா, பண்டு பொருள் எல்லாம் விரயம் சொல் தோழிங்கிறார், முடிக்கிறார் கடைசியில். 2வது அடியில் சொல்லும் போது பண்ணவே இவனுக்கு பாக்கியம் மெத்த அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்ல சுகபாக்கியங்கள்லாம் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல பண்டு பொருள், இவனுடைய மூலாதையர்கள் தேடிய சொத்துக்கள் அதெல்லாம் சேர்த்து கூட, அப்ப இவன் சம்பாதிச்ச சொத்துங்களும் கூட விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப அதற்குண்டான வழிபாடு, அதற்குண்டான பரிகாரங்களை செஞ்சு ஜாதகன் விமோசனம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதனை சூசகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.